காட்சியோடு கொடுப்பது என்னுடைய மாலை வணக்கம். 3 பேர் 3 காதல் சட்டம் போடாத திரைப்படத்திற்கு வசந்த் சார் ரெண்டாவது படம் பாடல்கள் படம் நண்பர் யுவன் சங்கரோட இசையில் எங்களுக்கு 50வது படம். அவர் பிரியாணி படம் அவர் 100வது படம் பண்ணுறாரு. 100 படங்களும் எங்களுக்கு 50வது படம். இந்த 3 பேர் 3 காதல். வசந்த் சாரோட தீவிர ரசிகர் நான். கேளடி கண்மணி படம் பார்க்குற நாளிலிருந்து சின்ன வயசுலேயே எனக்கு என்னுடைய தாய் இறந்துட்டாங்க. அந்த கேளடி கண்மணி படத்தில் இருக்கிற அந்த கதாநாயகியை போலவே என்னுடைய அம்மாவை பற்றின சேலை மலையல் போன்ற பொருட்கள் தான் நான் பாதுகாத்து வச்சுருப்பேன். முதல் முறையாக நான் பள்ளிக்கு படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். +1 10th படிக்கிறேன். கேளடி கண்மணி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த காட்சி வந்த பிறகு என்னால் கண்கள்லாம் கலங்கி அடுத்த காட்சி பார்க்க முடியல, எடுத்துட்டேன் நான். அதுக்கு பிறகு அந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட பல முறை அந்த படங்கள் நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு அவருடைய ஆசை ரிதம் சட்டம் போடாத வரைக்கும் அவருடைய படங்கள் வந்து ஒரு இலக்கியத்தின் சாறு பிடிந்து அதை திரைக்கதையில் வந்து வைத்திருப்பார். எப்படி 2 கண்ணாடிகள் ஒன்றை ஒன்று பார்த்தபடி இருக்கிற 2 கண்ணாடிகளே ஒரு கண்ணாடியில் பிம்பம் இன்னொரு கண்ணாடியில் விழுந்து, அந்த கண்ணாடியில் பிம்பம் இந்த கண்ணாடியில் விழுந்து பிம்பங்களாக விழுந்து கொண்டே சென்றது. அதை போலவே திரைக்கதையிலே அந்த கதாபாத்திரத்திலே ஒன்றின் ஒன்று தொடர்ச்சியை தொடர்ந்து அவருடைய திரைக்கதைகளை பயன்படுத்தி வருகிறார். வசந்த் சாரோட திரைக்கதை பற்றியே தனியாக ஆய்வு செய்யலாம் என்பது எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அந்த அளவுக்கு ஒரு சிறுகதையோட தொடக்கம், ஒரு தொடர்ச்சி, ஒரு முடிவு என்பதை போலவே அவருடைய கதாபாத்திரங்களோட எல்லா படங்களையும் வந்து அதை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். இந்த 3 பேர் 3 காதல் சேரன் சார் சொன்னார் கதை சொல்லலைன்னு. எனக்கும் அவர் கதை சொல்லவே இல்லை. சட்டம் படாத படத்துக்கும் எனக்கு கதை சொல்லலை. நான் எல்லா ஏற்படும் எனக்கு முழு கதை சொல்லுவாங்க. முழு படம் எழுதும்போது படத்தோட முழு கதையும் சொல்லி அந்த சுச்சுவேஷனை திரும்ப இன்னொரு கதை சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தோட மனநிலையை சொல்லி இதெல்லாம் வரிகளில் வரணும்னு சொல்லுவாங்க. சட்டம் படாதவே நான் கேட்டேன், சார் அது இந்த சுச்சுவேஷன் என்ன சார், அந்த கதை சொல்லுங்கள் சார். கதை எதுக்குமா உங்களுக்கு பாட்டு தான் எழுத போறீங்க? இல்லை சார், எனக்கு பாட்டுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கதை தான் நினைக்கிறேன். பாட்டில் கதையாக வரக்கூடாது, பாட்டு தனி, அது வேற, கதை தனி, இது வேற. சார் நாங்கள் ஏதாவது எழுதணும், அவன் வரான், இவன் பார்த்தா காதலிக்கிறாங்க, அதான் பாட்டு அப்படின்னு. அப்புறம் திடீர்னு ஒரு குழந்தையை பற்றி ஒரு பாட்டு, இது எந்த சீக்வன்ஸில் வருது சார், கதாநாயகன் அதுதான் இது குழந்தைய வர்ணிங்க எவ்வளோ வர்ணிக்கலாம் அப்படின்னு. அதே போலவே இந்த 3 பேர் 3 காதல் படத்திலும் பல முறை நான் கேட்டு பார்த்துட்டு அவர் கதையாக சொல்லலை. ஒருத்தன் பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், காதலிக்கிறாங்க சார், அந்த காதல் இதில் தனிமை எழுதுங்க, இதில் வந்து எதிர்பார்ப்பு எழுதுங்க அப்படின்ட்டு ஒரு லைட்டாக கோயிலில் மடப்பள்ளியில் பிரசாதத்தை காட்டிட்டு மூடுவாங்கல்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் லைட்டாக சொல்லுவார். சத்தம் போடாதே என்னுடைய கேரியரில் ஒரு முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். குறிப்பாக அதில் பேசுகிறேன்ற பாடம் நேகா பசங்க வந்துருக்காங்க, அதை பாருங்க பழகி. இந்த படத்துலையும் அவங்க காதல் இந்த காதல் பாடலாக பாடியிருக்காங்க. பேசுகிறேன் பாடல் வந்த பிறகு எனக்கு ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் டான்ஸ்னியாங்கிற ஊரில் வந்து ஒரு ரசிகை என்னுடைய தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டாங்க. அவங்க வந்து ரொம்ப விரக்தியான ஒரு மனநிலையில் தற்கொலை செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்பொழுது இந்த பேசுகிறேன் பாடலை கேட்டேன். அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சு. என்னுடைய எண்ணத்தை நான் கைவிட்டுட்டு வாழ்க்கையை எடுத்து போராட போகிறேன் அப்படின்னாங்க. குறிப்பாக அதில் கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்கள் இல்லை, கலங்காமலே கண்டம் தாண்டமே, முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே என்கிற வரிகளை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்படி பல ஊர்கள் வந்து எனக்கு பல ரசிகர்களை இருக்கிற இந்த படம். அதே போலவே இந்த படத்திலும் 6 பாடல்கள் இருக்குங்க. 6மே காதல் பாடல். காதலை வெவ்வேறு நிலையில் அந்த பாடல்கள் ரசிச்சிருக்கோம். இந்த மழை பல்லவி மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சரணத்தில் பொதுவாக காதல் பாடல்களில் அந்த கான்வர்சேஷன் என்று சொல்கிற அந்த உரையாடல் அது வந்து ஒன்றின் ஒன்று தொடர்ச்சியாக பாடல்கள் அமைவது அபூர்வம். இந்த படத்தில் குட்டி குட்டி சந்தத்தில் யுவன் சாரோட டியூனில் அதை பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். யுவன் சாரோட இசை பற்றி சொல்லணும்னா, நம்ம வந்து உறவினர் வீட்டுக்கெல்லாம் போவோம், அத்தை வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, பெரியப்பா வீட்டுக்கு, சித்தப்பா வீட்டுக்கெல்லாம் போவோம். என்னதான் நம்ம உறவினர்கள் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு தயக்கமும் டியூஷனும் அந்த வீடுகளில் நம்மளுக்கு இருக்கும். அதே நண்பர்கள் வீடு போகும்போது நண்பர்கள் வீடு நம்ம வீடு மாதிரி ஒரு முழு சூழ்நிலை நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல தான் நான் வந்து யுவனுக்கு எழுதுகிற பாடல்கள் நான் நினைக்கிறேன். அந்த முதல் படமான நந்தாவில் தொடங்கி இன்று 3 பேர் 3 காதல் படம் வரை எந்தவித நிகழ்வும் இல்லாமல் என்ன அவர் நம்புவார், அவர் நான் நம்புவேன். ஒரு பாடல் இருவரும் சேர்ந்து உருவாக்கும் போது அது செய்யாமல்
அதை உருவாக்காமல் ஒரு பூ மலர்வதை போல இயல்பு அந்த பாடல் நடக்கும். அப்புறம் பசங்க சார் அது டார்ச்சர் அப்படின்னு சொன்னாங்க, டென்ஷனாக இருப்பாருங்க. நான் சத்தம் படத்தை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு நிறைய கவிதைகள் சொன்னாங்க. ஐயோ வசந்த் சார் ரொம்ப டார்ச்சர் நிறைய எழுத சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவர் வந்து எல்லாரும் சினிமாவை நேசிப்பாங்க, அவர் சுவாசிக்கிறார். இந்த நேரமும் சினிமா சிந்திச்சுட்டே இருப்பார், பரபரன்னு இருப்பார். ஆனால் இப்படி அப்படி இப்படி இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் நம்மளே யோசிக்க முடியும். இந்த மாதிரியாவது நம்ம எழுதணும் கொடுக்க உடனே அப்படின்ட்டு தோணும். அந்த அளவுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுப்பாரு. அவருக்கு வேண்டியது வந்துச்சுன்னா அது முதல் பல்லவியாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குமா திரும்பி எழுத வேண்டாம்னு சொல்லுவார். சில நேரங்கள் அவர் வேண்டியது கிடைக்கலன்னா அந்த பாடல் பதிவு நடந்துட்டு இருக்கும்போது பல்லவி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நான் வேறு ஏதாவது வெளியூரில் இருப்பேன், எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு பல்லவி பாடிட்டு இருக்காங்க, வேற பல்லவி சொல்லுங்க சார், நல்லா இருக்குன்னு சார் ஓகே பண்ணுவோம். அதான் நல்லா இருக்குல்லம்மா, இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, சரணம் பாடிட்டு திரும்ப பல்லவி வரதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு புது பல்லவியை சொல்லுங்க. இப்படி எல்லா பாடலுக்கும் அதுக்கு நான் ஒரு புது பல்லவி சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒரு மேஜிக் நடந்தது அப்படின்னு சொல்லுவார். இது எல்லா பாடல்களுமே வந்து கடைசி நேரம் வரை அதை நாங்கள் வந்து மாற்றி மாற்றி எழுதிட்டு இருந்தோம். சில பாடல்கள் எழுதின பிறகு நான் அதை கேட்கும்போது படமாக்கப்பட்டு அந்த படம்லாம் வந்து ஹிட்டான பிறகு அந்த பாடலை கேட்கும்போது அப்போ நான் நினைப்பேன், இந்த பாடலை இந்த வரிகள் இப்படி மாற்றி எழுதிதான் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அது வந்து கடைசி நேரம் வரைக்கும் அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து வசந்த் சார் வந்து எனக்கு இந்த படத்தை கொடுத்தாரு. ஒரு பாடல் என்பது, ஒரு நல்ல பாடல் என்பது கேட்டவுடன் மனதை கலங்கடிப்பது, ஒரு பழைய நினைவுகளுக்கு கொண்டு செல்வது, அது தூக்கத்தில் கூட நம்மை வீழ்த்திருக்க வைத்திருக்கு. அப்படி இந்த படத்தில் வந்து பாடல் பற்றியே நாங்கள் ஒரு பாடல் பண்ணியிருக்கோம். அந்த பாடல் சில வரிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாப்பிட்ட பாட்டு இந்த பாட்டு வேணாம் தலைவா, ஃபஸ்ட்டு லவ் நினைப்பு வருது இந்த பாட்டு வேணாம் தலைவா, என்னமோ ஆறேன் இந்த பாட்டால தான், அவளை தான் தேடி கண்ணை மூடி இது போக சொல்லுது, விடு தலைவா இந்த பாட்டுக்கு ஆடாமல் இருக்க முடியல, விடு தலைவா இந்த பாட்டை பாடாமல் இருக்க முடியல, ராத்திரி தூக்கத்தில் கேட்கையில் கண்ணீர் உடனே ராட்டினம் போலவள் காதலை சுற்றியே விடுது, சந்தோஷம் என்பேனா சோகங்கள் என்பேனா என்னாலும் நீங்காத ஏக்கம் இது, சங்கீதம் போலிருந்த மண்மீது வேறு சட்டென்று இருக்கின்ற பாட்டு இது, சிரித்தேன் அழுதேன் இந்த பாட்டில் கதைவே போனேன், யாரவன் ராகத்தில் சோகத்தை மீட்டிச் சொன்னான், யாரவன் ராகத்தில் சோகத்தை மீட்டிச் சொன்னான், யாரவன் என் மனம் நினைப்பதை பாட்டில் சொன்னான், சந்தேகம் இல்லாமல் என் வாழ்வை யாரோதான் எட்டித்தான் பார்க்கின்ற மாயம் இது, முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் எங்கேயோ கேட்கின்ற தானம் இது, புதிதாய் பிறந்தேன் இந்த பாட்டில் தொடர்ந்தே போனேன். இந்த படத்தோட 6 பாடல்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் உணர்வீங்க. நன்றி. இது வந்து ஒரு பிரத்யேகமான இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தோட இசைத்தட்டு வெளியீட்டு விழா நடக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக நடக்கும் ஒரு பிரத்யேகமான வீட்டில். ஸோ அடுத்தபடியே இந்த மேடைக்கு நம்ம யாரை பேசுகிறோம்? இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்ல படமா மூலமா எனக்கு இங்கே வர முடிஞ்சது. அதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்த வசந்த் சாருக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம திருப்பி ஒரு ரீஎன்ட்ரி வரும்போது இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை எனக்கு கடவுள் கொடுத்தாரு. அர்ஜுன் சார், சேரன் சார், விமன் காம்பினேஷன்ல நல்ல ஒரு படம் பண்ண முடிஞ்சது. எனக்கு என்ன சொல்றதே தெரியாது, ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நான் வந்து எனக்கு ரொம்ப பேரை சர்ச் பண்ணி தான் எனக்கு இந்த ரோல் வந்தது. நிஜமாவே வசந்த் சார் தான் டைரக்டர்ல சொல்லும் போதே சேரன் சார் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க என்கிட்ட, சார் வந்து கொஞ்சம் நல்லா சீரியஸான ஒரு கேரக்டர், நல்லா திட்டுவாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா வந்து போட்டோ ஷூட் பண்ணும்போதே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகனா நம்ம பண்றது அன்னைக்கு போட்டோ ஷூட் நாளைக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த நாளைக்கு நான் அழுதாங்க. ஏன்னா வந்து நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்குவாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்றதுக்கு தான் அவங்க சொல்றாங்க. அதாவது திட்டு கிடையாது, அவங்க ஷவர் பண்றதே கிடையாது, நல்லா பண்றதுக்கு தான் அவங்க சொல்றாங்க. எனக்கு இந்த படத்துல நான் வந்து என்னோட கேரக்டர் எல்லாமே வந்து நாகர்கோவில் முட்டை வந்து சைடுல தான் ஷூட் பண்ணோம். ஒரு ஃபிஷர் குமார், ஒரு
பிசியோதெரபிஸ்டா வேலை பார்த்து வீட்டுக்காக வேலை பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டர். பக்கா ஹோம்லியான ஒரு டல் மேக்கப்ல நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுல இந்த படம் தான் டல் மேக்கப்ல ஃபர்ஸ்ட்ல வர ஒரு படம். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது, எப்படி வரும் இந்த படம், நான் ஸ்க்ரீன்ல எப்படி வரும்ன்றது ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா இப்ப பார்க்கும்போது நான் ரொம்ப ஐ ஃபீல் லைக் க்ரையிங். ரொம்ப அழகா தினேஷ் அண்ணன் காமிச்சிருக்காங்க. எங்க எல்லாரையுமே, என்ன மட்டும் இல்லாம எல்லாரையுமே ரொம்ப அழகா கேமராமேன் தினேஷ் அண்ணன் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே, யூனிக் பாய்ஸ்ல இருந்து எல்லாருமே, டைரக்டர் வரைக்கும், கண்ணன், வெற்றி அண்ணன், அன்வர் சார், இன்னொருத்தர் சிவாங்கிற ஒருத்தர், அவங்கள பத்தி சொல்லிதான் ஆகணும். எனக்கு அவங்க தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாகர்கோவில் ஸ்லாங்ல தான் பேசியிருக்கேன். இந்த படத்துல ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது எனக்கு. ஏன்னா கேரளா பொண்ணு, நான் வந்து தமிழ் தெரியுங்கிறத விட எனக்கு சுத்தமா எனக்கு நாகர்கோவில் ஸ்லாங் வரவே வராது. ஆனா இந்த படத்துல நான் பேசியிருக்கேன். அது இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கேன். நான் வந்து எப்படி பேசினேன்னு எனக்கு தெரியாது. சிவா சொல்லி கொடுத்ததுனால மட்டும்தான் அது. அவங்கதான் என்னோட டீச்சர் இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல என் கையில இருந்து நான் எந்த ஷார்ட்ஸுமே என் கையில இருந்து நான் கொடுக்கல. ரியாக்ஷன்ஸ் எதுவுமே எல்லாமே பசங்க சார் சொன்னது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பேர் படம் பார்த்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க என்கிட்ட, பண்ணது ரொம்ப நல்லா இருக்கேன் பாவம் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நான் இந்த படத்துக்காக நான் மட்டும் இல்லை, நாங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்காங்க. உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா எங்க 3 காதலோட ஃபேமிலியை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.